அப்போ ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னாவே, அங்க இருக்கவங்களுக்கு வந்து நேரம் விரயம். அதாவது பக்கத்துல ஒரு பெரிய சொல்லிக்கிற மாரி ஒரு மருத்துவமனையோ, இல்ல வந்து அங்க வசதிகள் கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு கடி பிரச்சனை நெறைய இருக்கு. இவரு சென்ற முறை வெற்றி பெற்றதும் பார்த்தா, ரொம்ப தின் மார்ஜின் தான் சொல்லலாம். காங்கிரஸ் கட்சிக்கு அங்க உண்மையிலேயே ஏதாவது செல்வாக்கு இருக்கா? இந்த முறை வந்து இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ செந்தில் பாலாஜியோட தொகுதிய போய் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல தொண்டாமுத்தூர்ல வேலுமணி அவர்களோட தொகுதிய போய் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல விராலிமலை யாரும் போய் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த மயிலாடுதுறைன்னு போகும்போது, நான் மயிலாடுதுறையில நின்னுக்கிறேன். அப்ப காங்கிரஸும் கேட்பாங்க, திமுகவும் கேட்பாங்க, பாமகவும் கேட்பாங்க, அதிமுகவும் கேட்பாங்க. அந்த டெரெயின்ல வந்துட்டு எம்எல்ஏ ஜெயிக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு மேல் அரசியல் என்பது கிடையாது. கிடையாம நின்னு போயிருக்கு. பூம்புகாரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான அதிமுக, திமுக சண்டைய நீங்க பூம்புகார்ல பார்க்கலாம். இந்த இருக்குன்றாங்க. பூம்புகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. மத்த மாவட்டத்த விட இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்க கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தி. 2 திமுக, அதிமுக நேரான சண்டைய வந்து நீங்க மயிலாடுதுறையில பார்க்கணும்னா, அது அங்க பார்க்கலாம். இப்ப மத்த இடத்துல போய் நிக்கும்போது நீங்க ஒரு ஹெவி வெயிட் எதிர்த்து நிக்க வேண்டியது இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்துல இப்ப சீமான் போய் உள்ள இறங்குறாருன்னா, மொத்த மயிலாடுதுறையில சீமான் தான் ஹீரோ. ம். இப்ப நம்ம நாகப்பட்டினத்த எப்படி விஜய்க்கு சொன்னோமோ, அந்த மாரி சீமான் அவர்களுக்கு சொல்லலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சார்ந்த தொகுதிகளை பத்தி பேச போறோம். இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு மாவட்டம். அந்த தனி மாவட்டம் தரோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தை நெறைய காமிச்சு திமுக வந்து சென்ற தேர்தல்ல வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முறை வந்து அதற்கான டெவலப்மெண்ட்ட வந்து ஒண்ணுமே அங்க காட்டல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அதிகப்படியா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னாக்கா, மருத்துவக் கல்லூரி இல்ல. இப்பவும் மருத்துவ வசதிகளுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள தான் நம்பி போக வேண்டிய சூழல் இருக்கு. 2024ல பார்த்தா புதிதாக பிறந்த குழந்தைகள் நெறைய பேரு இறந்த தகவல்கள், அங்க ஒரு போராட்டம் வெடிச்சது. இதெல்லாம் மருத்துவ வசதி இல்ல. இந்த மாரி பல குறைகள் வந்து அந்த புது மாவட்டத்துக்கு இன்னமும் இருக்கு. இப்ப இந்த சிக்கல்கள்லாம் பார்க்கும்பொழுது, திமுக திரும்பவும் அத தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்க பார்வை எப்படி இருக்கு சார்? நம்ம கடந்த நேர்காணல்ல வந்து நம்ம நாகப்பட்டினத்த பத்தி பேசும்போதே, மயிலாடுதுறை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு ம். பேசியிருப்போம். காரணம் என்னன்னா, அது பக்கத்துல பக்கத்துல அதாவது 2 அக்கா, தங்கச்சி மாரி நம்ம அத எடுத்துக்கலாம். ஒரு மாரி ட்வின் டிஸ்ட்ரிக்ட்ஸு. நாகப்பட்டினத்துல இருக்க பிரச்சனை வந்து அது அப்படியே ஷேடோ ஆயி மயிலாடுதுறையிலும் விழும். உதாரணத்துக்கு அந்த உட்கட்டமைப்பு. அது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறைக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, ஒரு பெரிய நேஷனல் ஹைவே எதுவுமே வந்து கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஈசிஆர் பார்த்தீங்கன்னாமே வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி, கடலூர் வரலும் ஓரளவுக்கு ஆக்சஸ் வரும். பட் கடலூர் தாண்டுனோம்னா, அது வந்து கட்டாயி வரும். இப்போ நீங்க மயிலாடுதுறைக்கு போறீங்கன்னா, ஒண்ணு திருச்சி வழியா வந்து திருவாரூர் வந்து நாகப்பட்டினம் வந்து வரலாம். அப்படி இல்லன்னா, இங்க இப்படிக்க சென்னையில இருந்து போறீங்கன்னா, நீங்க வந்து கடலூர் வழியா போவீங்க. அப்ப எப்படி போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய 6 வழி சாலையோ, 8 வழி சாலையோ அந்த மாரி இருக்காது. எல்லாமே 4 வழி சாலை. எப்ப போனாலும் எதனா ரோடு போட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுவா இருக்கும். அப்போ ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னாவே, அங்க இருக்கவங்களுக்கு வந்து நேரம் விரயம். அதாவது பக்கத்துல ஒரு பெரிய சொல்லிக்கிற மாரி ஒரு மருத்துவமனையோ, இல்ல வந்து அங்க வசதிகள் கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு கடி பிரச்சனை நெறைய இருக்கு. ம். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விவசாயம் அதிகமா இருக்கிற இடத்துல பொதுவா பாம்புகள் அதிகமா இருக்கும். மயிலாடுதுறையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகப்பட்டினத்தில உப்பு அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். மயிலாடுதுறை வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து விவசாயம். அதுவும் காய்கறிகளுமே நெறைய செய்யக்கூடிய ஒரு இடம். ஒரு சில கிராமங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நிழல் அதிகமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. கண்ணுக்கு குளுமையா பச்சை கலர்லலாம் இடம் இருக்கும். அப்போ மயிலாடுதுறை எடுத்தோம்னா இப்ப சீர்காழி. சீர்காழி பார்த்தீங்கன்னா, வந்து இந்த கோயில், குளம், சாமி, அந்த புண்ணியஸ்தலம் அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கப்புறம் பூம்புகார். பூம்புகார் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ மயிலாப்பூர் நீங்க எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராப்பர் காம்பினேஷன். இப்ப நாகப்பட்டினம் வந்து கம்ப்ளீட்டா கோஸ்டல் பெல்ட். பட் மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா, கடலும் இருக்கு, விவசாய நிலம், குட்டையும் இருக்கு, ஆறு ஆறுனுடைய பாசனமும் அந்த லைட்டா அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு வருது. அதேமாரி சீர்காழி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து கோயிலுக்கு போடுறது, பாடல்கள் பாடுறது அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். பட் நாகப்பட்டினத்த விட உங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில வர சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வாழ்வாதாரம் வந்து மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
அப்போ நீங்கள் கேட்ட அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் பெட்டராக இருக்குது. ஆனால் பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கா, பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கா, அரசு மருத்துவமனை இருக்கா அப்படின்னா மயிலாடுதுறை இல்லை. அது வந்து பெரிய சிக்கல். இப்போ நம்ம காஞ்சிபுரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, காஞ்சிபுரத்தையும் மயிலாடுதுறையும் இதுவும் ஒரு சின்ன மாவட்டம் தான் இன்னைக்கு பிரிச்சதுக்கப்புறம் காஞ்சிபுரமும். அதுவும் ஒரு சின்ன மாவட்டம் தான். ஆனால் கம்பேரே பண்ண முடியாது. 2த்துக்கும் வந்து மலைக்கும் பெரிய மடுக்கும். மடுக்கும் உண்டான வித்தியாசமா இருக்கும். பட் மயிலாடுதுறைக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. அதை வந்து அவங்க நெறைய அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க சொன்ன மாரி இந்த மருத்துவமனை வசதிகள் ஆகட்டும், இல்ல அங்க வந்து அரசு கல்லூரிகள், இப்போ சட்டம் படிக்கணும் கொள்ளணும்னாலாம் அதுக்கெல்லாம் வந்து மயிலாடுதுறையிலுமே ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அங்க இன்னும் அதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இங்க நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்ற மாரி தான் அவங்க நம்ம இன்டராக்ட் பண்ணும்போதெல்லாம் என்னன்னா, ஒரு 8, 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர் அமைதியாயிடும். உங்களுக்கு சீர்காழி ஆகட்டும், சீர்காழியாச்சும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். மயிலாடுதுறையும் சரி, பூம்புகாரும் சரி பண்ணா 8, 9 மணிக்கு மேல ஊர் அடங்க ஆரம்பிச்சுரும். நாகப்பட்டினம் இன்னும் ஏர்லியா அடங்க ஆரம்பிச்சுரும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 8, 9க்கு அப்படியே கிராமங்கள் சூழ்ந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டாலும் ஒரு அமைதியாயிடும். இந்த டவுன் பஸ்ஸுங்க மாரி போகும், வரும். அப்புறம் ஒரு ஒரு சாமி பாட்டு ஒரு இடத்துல பாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் மயிலாடுதுறையினுடைய கிட்டத்தட்ட ஒரு பேக்ரவுண்ட். சரி, இப்பத்திய எம்எல்ஏ வந்து ராஜ்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் சென்ற முறை வெற்றி பெற்றதும் பார்த்தா ரொம்ப தின் மார்ஜின் தான் சொல்லலாம். காங்கிரஸ் கட்சிக்கு அங்க உண்மையிலேயே ஏதாவது செல்வாக்கு இருக்கா? இந்த முறை வந்து இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்க பெல்வெதர் சீட்ஸ்ல வந்து மயிலாடுதுறையை நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது ஆட்சி மாற்றம் வறுமையானால், இந்த மாரி சீட்டெல்லாம் வந்துட்டு எதிர்க்கட்சிக்கு போயிடும். அதாவது அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராஜ்குமார் அவர்கள் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறவரு. போன முறையும் ஜெயிச்சிருக்காரு. அவருக்குன்னு உள்ளூர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. பட் ஆட்சி அதிருப்தி வருது. உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3% இருந்ததுனாலுமே, இந்த மாரி சீட்டெல்லாம் வந்து போயிடும். அவர் எப்பயுமே வந்து ஒரு மாரி க்ளோஸ் கால்ல தான் வந்திருக்கு. மயிலாடுதுறை தொகுதிய பொறுத்தவரைக்கும். இன்னொன்னு திமுகவை விட அங்க அந்த சீட்ட வந்து காங்கிரஸ் அதிகமா கேட்டு பெறுறது. எம்பி சீட்டுமே பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை சீட்ட பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் கேட்பாங்க. அப்போ எம்பியும் காங்கிரஸ்க்கு குடுக்குறோம், எம்எல்ஏவும் காங்கிரஸ்க்கு குடுக்குறோன்னும்போது, ரொம்ப நாளா வந்து திமுக வந்து அங்க ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே அதிமுகன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை சீட்ட வந்து அவங்க ரீட்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்பாங்க. இப்போ ஒண்ணு மயிலாடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குடுக்குறாங்கன்னா, அப்போ சீர்காழிய அதிமுக ரீட்டெயின் பண்ண பார்க்கும். இல்ல அதிமுக சீர்காழியில போட்டி போடுதுன்னா, மயிலாடுதுறை குடுக்க பார்ப்பாங்க. அந்த மாரி மாறி, மாறி வருது. அப்போ திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு மயிலாடுதுறை வைக்கும்போது, அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி ஏன்னா கூட்டணி கேட்கக்கூடிய சீட். ஏன்னா, அது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய ஹெவி வெயிட் இல்ல. இப்போ செந்தில் பாலாஜியோட தொகுதிய போய் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல தொண்டாமுத்தூர்ல வேலுமணி அவர்களோட தொகுதிய போய் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல விராலிமலை யாரும் போய் கேட்க மாட்டாங்க. ஆனா, அந்த மயிலாடுதுறைன்னு போம்போது, நான் மயிலாடுதுறையில நின்னுக்கிறேன். அப்ப காங்கிரஸும் கேட்பாங்க, திமுகவும் கேட்பாங்க, பாமகவும் கேட்பாங்க, அதிமுகவும் கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மிக்ஸ்டு பேக் அது. அது ஏன் அப்டின்னா, யார் வேணா ஜெயிக்கலாம். இப்போ ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து மேபி ஒரு நல்ல கேண்டிடேட் திருப்பி அவருக்கே சீட்டு குடுக்குறாங்கன்னா, அந்த தொகுதி அதிமுக வசம் போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்டர்ன் எடுத்தீங்கன்னாவே, ம். மாறி, மாறி வரக்கூடிய தன்மைகள் தான். 5 வருஷத்துக்கு இவங்கன்னா, 5 வருஷத்துக்கு வேற. இப்போ ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்டமே 5, 5 வருஷத்துக்கு மாறக்கூடிய தன்மைப்படுது. நாகப்பட்டினம் எப்படி அடிக்கடி மாறுமோ, அந்த மாரி மாறக்கூடிய தன்மைப்படுத்துது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாகப்பட்டினமும் நீங்க மயிலாடுதுறையும் சேர்த்து பார்க்கும்போது 6 சட்டமன்ற தொகுதி. 5 சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சது. திமுக கூட்டணி. ஒரே ஒரு சீட்ல வேதாரண்யம் ஒண்டி தான் ஓஎஸ் மணியன் ஜெயிக்கிறார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைமென்ஷன் கம்ப்ளீட்டா மாறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து 2000 ஓட்டு, 4000 ஓட்டு, 6000 ஓட்டு. அதேமாரி இப்போ அமமுக வேற சேர்ந்து வந்து நிக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய வாக்கு கணிசமா இல்லனாலும், 3000 ஓட்டுன்றது இருக்கு. ஒரு 3000 ஓட்டுன்றது ஒரு குளோஸ் கார்னர் கன்டெஸ்ட்ல ரொம்ப முக்கியம். மயிலாடுதுறையில இருக்குன்றீங்களா? மயிலாடுதுறையிலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2000 சில்லற 3000 ஓட்டுகள் வந்து அவங்க வச்சிருக்கிற மாரி கிளைம் பண்றாங்க. அது ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும்போது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சாத்தியம். சார், சீர்காழியில டிஎம்கே உடைய சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து 4 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருக்குன்ட்டு ஒரு ஆதிக்கம் அங்க அதிகப்படியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அவர் வந்துங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 96ல இருந்து அரசியல்வாதி. அவர் அப்பத்துலேருந்து ஒரு கோல் வச்சுன ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு வாட்டி ஜெயிப்பாரு. திருப்பி 2வது வாட்டி வாய்ப்பு வரும்போது விடமாட்டாரு, ஜெயிச்சுருவாரு. ஸோ அப்போ 2 வாட்டி தோத்துருக்கிறாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் 4 வாட்டி சட்டமன்ற உறுப்பினர். பட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இது எக்ஸாம்பிள் பேசியிருப்போம். இப்போ 4 முறை எம்எல்ஏவாயும் ஒரு அமைச்சர் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, இல்ல ஒரு ஹெவி வெயிட்டா மாறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகளோ கட்சி அமைத்து குடுக்கல. ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ இது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, அந்த டெரெய்ன்ல வந்துட்டு எம்எல்ஏ ஜெயிக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு மேல் அரசியல் என்பது கிடையாது. கிடையாம நின்னு போயிருக்கு. இப்போ திருவாரூர்லயுமே பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் வளர்ச்சி இருந்தது கிடையாது.
ஆனால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த தொகுதி வந்து திமுகவுக்கு கொடுக்கும். அது என்னன்னா, கலைஞர் ஊரு திருவாரூர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி, திருத்துறைப்பூண்டி எல்லாம் ஜெயிச்சு குடுப்பாங்க. ஆனா, அங்கருந்து வந்து பேசு பொருளோ, ஒரு பெரிய அமைச்சரோ வர முடியாது. அதே மாரி ஒரு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த தொகுதியிலுமே உண்டு, சீர்காழியில. பட் சீர்காழி வந்து என்ன உங்களுக்கு ஒரு விஷயம்னா, ம். அமமுகவுக்கு வந்து இப்போ அங்க சேர்ந்த உடனே அங்க அந்த கட்சி வந்து பிளவுபட்டிருந்தது. அதிமுக, அமமுக. அதனால இந்த வாட்டி வந்துட்டு மேபி சீர்காழி வந்து நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி ஏடிஎம்கேல பேசுறாங்க. இன்னொன்னு தொடர்ந்து ரீடெயின் பண்றது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அவர் பன்னீர்செல்வம் அவருக்கு நான் சொன்ன மாரி மாறி மாறி ஜெயிச்சிருக்காரு. இப்போ இப்போ துரைமுருகன் மாரி தொடர்ந்து 5 வாட்டி ஜெயிக்கிறது. இல்ல வந்து உங்களுக்கு ஒரு சில அமைச்சர்கள் மாரி தொடர்ந்து 4 வாட்டி ஜெயிக்கிறது. அப்படின்ற அந்த தோரணை என்பது அங்க இல்ல. திமுகவுக்கு ஆஸ் ஆன் டேட் அங்க எட்ஜ் இருக்கு. பட் ஆனா அது அகைன் ஒரு ஸ்லோ மார்ஜின்ல கிட்ட நிக்குது. அதாவது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன புரிதல்னா, மயிலாடுதுறையை பொறுத்தவரையிலும் 3 மாவட்டமே அதிமுக கூட 3 சீட்டையும் ஜெயிக்கலாம். இல்ல திமுகவும் 3த்தையும் ஜெயிக்கலாம். எப்படி வேணா போகும். இப்படியும் ஸ்விங் ஆகலாம், இல்ல இப்படியும் ஸ்விங் ஆகலாம். நீங்க அது வந்து மிக்ஸ் ஆகி வரும். இது வந்து இப்ப தர்மபுரி எடுத்தீங்கன்னா, அதனுடைய கணக்கு கணிப்பு வேற. பட் மயிலாடுதுறையை பொறுத்தவரைக்கும் அதோட கணிப்பு வந்து வேற மாரி. அதனால மயிலாடுதுறை வந்து அகைன் இஸ் பெல்வெதர் சீட்டு. அதே மாரி சீர்காழியுமே வந்து ஒரு ஒரு பெல்வெதர் சீட்டு. பூம்புகார பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அடுத்த சட்டமன்ற தொகுதி. பூம்புகார பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான அதிமுக, திமுக சண்டைய நீங்க பூம்புகார்ல பார்க்கலாம். ம். அதே மாரி ஒரு உண்மையான பிரச்சாரத்தையும் வந்து நீங்க பூம்புகார்ல கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ காளியம்மாள் வந்து எதனா கட்சியில சேர போறாங்களா? இல்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு ஃபேக்டர். அதே மாரி நாம் தமிழர் கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்க நெறைய பேச்சாளர்களை வந்து அண்ணன் சீமான் வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. ஃபாத்திமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலயும் பேசுறாங்க, மயிலாடுதுறையும் போய் பேசுறாங்க. அப்புறம் அம்பேத்ராஜ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு நாம் தமிழர் கட்சியில. இவங்கலாம் வந்து அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊரோட அரசியல போய் பேசக்கூடிய தன்மை படைத்தவங்க. அப்ப இவர்கள் வந்து என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்ற மாரி. மக்கள் நீதி மையம் இங்க கன்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பெரிய மார்க்க வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே அவங்க ஏற்படுத்தினது கிடையாது. மயிலாடுதுறை குறிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்தில வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு பெரிய ஒரு 20,000 ஓட்டு தனியா வாங்குனாரு. இப்ப நம்ம சென்னையில ஒரு சில நேரத்தில பார்த்தோம். ஒரு சிலர் வந்து 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டுல மக்கள் நீதி மையத்துல வாங்கினா கோயம்புத்தூர்ல வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய பூம்புகார் சட்டமன்ற தொகுதி ஆகட்டும், இல்ல மயிலாடுதுறை ஆகட்டும், இல்ல சீர்காழியிலும் மக்கள் நீதி மையம் பெருசா போன தேர்தல்ல செய்யல. இந்த தேர்தல்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் என்பது மக்கள் நீதி மையத்துக்கு அங்க இல்ல. அப்போ திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவோட பலத்தை நம்பி தான் இந்த மாவட்டத்துல செயல்படணும். அது இந்த மாவட்டத்துக்கு ரொம்ப பொருள். குறிப்பா பூம்புகார பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 2 மாவட்ட செயலருமே அங்க வந்து அதிமுக, திமுக மாவட்ட செயலருமே அந்த தொகுதியை வந்து கூர்ந்து கவனிக்கும். இப்ப பூம்புகார்ல நிவேதா முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுன்ராஜ். பவுன்ராஜ் வந்து அதிமுக மாவட்ட செயலரா இருந்து அவருமே வந்து தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு. இப்ப பவுன்ராஜுக்கும் நிவேதா முருகனுக்குமே பார்த்தீங்கன்னா, அகைன் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, கம்மியா 3000 ஓட்டு தான். இங்க பிஎம்கேவோட பேஸும் கிட்டத்தட்ட 40% இந்த இருக்குன்றாங்க பூம்புகார்ல சார். வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ம். பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. மத்த மாவட்டத்த விட இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்க கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தி. அது இல்லாம அதிமுகவே பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக ஆஸ் எ கட்சி வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இந்த 2 யூனிட்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு டஃப் கன்டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பூம்புகார். ம். 2 திமுக, அதிமுக நேரான சண்டைய வந்து நீங்க மயிலாடுதுறையில பார்க்கணும்னா, அது அங்க பார்க்கலாம். பூம்புகார்ல ஏன்னா, பார்க்கலாம். மாவட்ட செயலர் டூ மாவட்ட செயலர் 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதுவும் பவுன்ராஜ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, போன வாட்டியே வந்து அந்த அமமுகலாம் பிரிஞ்சு இருந்தது. ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அமமுக கூட்டணியில இருந்திருந்தா பூம்புகார்ல ஜெயிச்சிருப்பாரு. இப்ப பிரிஞ்சு போகும்போது வந்து சிக்கலாகுது. அப்போ அந்த ஓட்ட சேர்த்தாலுமே பூம்புகார்ல வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ போன வாட்டி வந்து தேர்தல்ல வந்து எதெல்லாம் விட்டாங்களோ, அதிமுக ஒரு சில விஷயத்த சரி செய்யணும், ஒரு சில விஷயத்த ஈடு குடுக்கணும் அப்டின்னா, மயிலாடுதுறையும், நாகப்பட்டினமும் அவங்களுக்கு சரியான ஒரு மாவட்டம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியா இருந்தாலும் கூட, ஓகே நம்ம கஷ்டப்பட்டா ஜெயிக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு தொகுதிகள். காரணம் என்னன்னா, அங்க மார்ஜின் ஒண்ணு கம்மி. 2வது இந்த தொகுதிகள் எதுவுமே வந்து ஒரு கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது கிடையாது. இருந்ததில்ல. ம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி, மாறி வரக்கூடிய ம். தன்மை. ஸோ, அப்போ இது மொத்தமாவே வந்து உங்களுக்கு மயிலாடுதுறை பொறுத்தவரை ஒரு பெல்வெதர் சீட்டு. அதனால வந்து எதிர்க்கட்சிகளும் நம்ம ஒரு சான்ஸ் பார்க்கலாமே. ஆளுங்கட்சி கூட்டணி பலம் இருக்கு. அதனால நம்ம தோத்து தான் போயிடுவோம் அப்படின்னு இல்லாம, அ பார்க்கலாம் இந்த வாட்டி ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இறங்கலாம். புதுசா யாருன்னா போய் நிக்கிறாங்கனாலும், உங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில நான் சொன்ன மாரி மயிலாடுதுறையில வந்து யாரா இருந்தாலும் நான் நின்னுக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிற அந்த தன்மையும் இருக்கு. சீர்காழிய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அகைன் டெரெயின் சீஃப் அப்படின்னுவாங்க. அதாவது இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ திருச்சின்னா அது நேருவோட கோட்டை. அது மாரி வந்து உங்களுக்கு விழுப்புரம் அப்டின்னா வந்து சி.வி. சண்முகம் இருக்காரு. விழுப்புரத்தில மீதி பாதி பொன்முடி இருக்கிறாரு. கடலூர்னா வந்து உங்களுக்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. அந்த மாரி மயிலாடுதுறைக்கு நீங்க ஒரு ஆள ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த தேர்தல்ல இவங்க யாருனா ஒருத்தர் ஜெயிச்சு,
அந்த ஆட்சி அவங்க ஆட்சி வந்தோன்னா அமைச்சர் ஆகும்போது தான் மேபி அப்படி ஒரு தன்மை உருவாகும். அந்த தன்மை இல்லாத இடம் தான் வந்து மயிலாடுதுறை. இதே நாகப்பட்டினமாச்சு அதிமுக ஆட்சி வரும்போது ஓஎஸ் மணியன் அமைச்சர் ஆகுறாரு. அகைன் மயிலாடுதுறையில பார்த்தீங்கன்னா, திமுகலயும் அமைச்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதிமுகலும் இல்லாத ஒரு வாய்ப்புகள் தான் அங்க இருந்திருக்கு. அத வந்து இந்த வாட்டி பூம்புகார் வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். ஒருவேள அ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்துட்டு இப்போ சீமான் போட்டி போடுறாரு, கொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து சீமான் அவர்களுக்குமே வந்து ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்றது? பிரச்சாரம் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ மத்த இடத்துல போய் நிக்கும்போது நீங்க ஒரு ஹெவி வெயிட் எதிர்த்து நிக்க வேண்டியது இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தில இப்ப சீமான் போய் உள்ள இறங்குறாருன்னா, மொத்த மயிலாடுதுறையில சீமான் தான் ஹீரோ. ம். இப்ப நம்ம நாகப்பட்டினத்த எப்படி விஜய்க்கு சொன்னோமோ, அந்த மாரி சீமான் அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்களோட அந்த கடல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கடல் ஒர்க் சார்ந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் இருக்கு. அதே ம். மாரி சீமான் அவர்கள பொறுத்த கடலூர்லயுமே வந்து கொஞ்சம் நல்ல ட்ராக்ஷன் இருக்கும். அப்ப நீங்க மயிலாடுதுறைய ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னன்னா, கடலூர்லயுமே வந்து நீங்க பிரச்சாரம் பண்றது, போறது, வர்றது அந்த மாரி விஷயங்கள மேம்படுத்தலாம். சரி, இறுதியா ஒரு கேள்வி. இங்க வந்து டூரிசம வந்து கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அரசு வந்தாலுமே. சோழர்கள் வாழ்ந்த இடம், அப்புறம் தரங்கம்பாடி ஹார்பர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே இருக்கு. மியூசியமையும் வந்து பெருசா கண்டுக்கல. இதெல்லாம் தான் வந்து அங்க குறிப்பிட்ட பிரச்சனைகளா பார்க்கப்படுதா சார்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க அது. இங்க என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அங்க வந்து ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு சில விஷயங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். பண்ணல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மயிலாடுதுறைய பொறுத்தவரையிலும், நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வராங்க. நாகூர் தர்காக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வராங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு கோடியக்கரை இருக்கு. அதை தாண்டி வந்து உங்களுக்கு உதய மார்த்தாண்டபுரம் சாங்சுரி இருக்கு. அதாவது சிறுவர்கள் போணும். ஒரு ஒரு பறவைகள பார்க்கணும். இல்ல வந்து ஒரு ஒரு மீன்கள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து ரொம்ப அருமையான இடம். அதாவது உங்களுக்கு வந்து மயிலாடுதுறை ஆகட்டும், இல்லன்னா வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் ஆகட்டும். ஆனா போதிய அளவுக்கு வந்து அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இம்ப்ரூவ் பண்ணல. இப்ப இங்கேருந்து நீங்க கொஞ்சம் தொலைவு போய் பார்த்தீங்கன்னா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும் நெறைய இருக்கு. அப்போ அந்த மேங்க்ரூவ் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டூரிசம ப்ரமோட் பண்றதோ, அதெல்லாம் வந்து பெரிய முக்கியத்துவம் குடுக்கல. அது நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இப்போ ராமேஸ்வரம்னு பார்க்கும்போது, அங்க வசதிகள் இருக்கோ இல்லையோ கூட்டம் வந்து குவியறத பார்ப்போம். பட் இங்க வசதிகள் பண்ணி குடுத்தா கண்டிப்பா இங்கேயும் வந்து கூட்டங்கள் வர்றதுக்கு இருக்கும். ஆனா அங்க அட்லீஸ்ட் அந்த கடற்புறத்துல ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. கடல் சார்ந்த படிப்புக்கு உண்டான வழிகள் இருக்கு. டெக்னாலஜியும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லங்கிறது தான். இப்ப நீங்க பேசும்போது கூட கொள்ளிடம் சொன்னீங்க. அப்புறம் நம்ம பழையாறை, சோழர்கள் இதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது, இதே வந்து ஒரு விசிட் மாதிரி அவங்க பொன்னியின் செல்வன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த ம். ஆப்பர்ச்சுனிட்டிய கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலையோ இல்ல இதுவுமே அப்படிங்கிறது இருக்கு. இயற்கை பாடல்கள் பெற்ற ஸ்தலங்கள் நெறைய இருக்கு. இயற்கை ரீதியா நம்மளோட வரலாறு பத்தின விஷயங்கள் இருக்கு. கடல்ல எப்படி வணிகம் பண்ணாங்க, கடல்ல போர் அந்த மாரி விஷயங்கள்லாம் பூம்புகார் ஆகட்டும், உங்களுக்கு நாகப்பட்டினம் ஆகட்டும், வேதாரண்யம் ஆகட்டும், அது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. மயிலாடுதுறையிலயும் வந்து நெறைய அ வணிபம்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, மாயவரத்தில அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. பட் அது எல்லாமே அந்த பழைய வரலாறுகள், அங்க இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ எப்படி திருப்பி அத ரெஸ்டோர் பண்றதா, இல்ல அங்க ம். வந்து புதுசா வேற எதனா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொண்டு வர்றதா அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து சரியா பண்ணல. இப்ப கன்னியாகுமரியில இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதே இந்த சைட்ல இருக்கிற லைட் ஹவுஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமோ, ஒரு இந்த மீன்பிடி துறைமுகங்களுக்கு உண்டான அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது கிடையாது. அப்போ டூரிசம் விஷயத்துல வந்து இங்க வந்து பின்தங்கி இப்போ உதாரணத்துக்கு டூரிசம்னு வரும்போது நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். இப்ப அவங்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகப்பட்டினத்திலயோ, இல்ல மயிலாடுதுறை மாவட்டத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்குற வசதி என்பது வந்து உங்களுக்கு ஒரு தென்காசி அளவுக்கு இருக்காது. மேபி தென்காசியில சாரல் மழை பெய்யுது, குற்றாலம் இருக்கு. அதனால அங்க நல்லா பண்றாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் விஷயம் இல்ல அப்படின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இல்லையா? அப்ப பண்ணா மேபி அங்க இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும். அது சுற்றுச்சூழல் ஆகட்டும், இல்ல சுற்றுலாவாகட்டும், அதுல வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பெரிய முக்கியத்துவம் குடுக்கப்படல அப்படின்றது தான் ஆட்சிகள் மாறினாலும் அங்க காட்சி மாறலன்றது தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ஓரளவுக்கு உண்மை. இன்னொன்னு அமைதியான ஒரு டூரிசம் நீங்க விரும்பணும். கச்ச கச்சன்னு இருக்கக்கூடாது. ஒரு கூட்ட நெரிசல் இல்லாம, போனா ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் அதுக்கு ஒரு அருமையான தேர்வு. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெதருமே வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது. இப்ப நாகப்பட்டினத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெயிலினுடைய தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும். பட் மயிலாடுதுறை மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரேச்சரே வந்து 1, 2 டிகிரி வந்து அத விட இது கம்மியா இருக்குன்ற மாரி சொல்லுவோம். இப்ப கடலூர்ல இருக்கிற அந்த வெயிலோட தன்மைக்கும், நாகப்பட்டினத்தில இருக்கிற அந்த வெயிலோட தன்மைக்கும், மயிலாடுதுறை வந்து ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப மயிலாடுதுறை ம். வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே மாரி நம்ம பேசும்போது கூட சொன்னோம், குடி தண்ணீருமே அங்க வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டரோ அந்த மாரி பிரச்சனைகள்லாம் பெருசா கிடையாது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸோ, ஃபேக்டரிஸோலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும்போது மயிலாடுதுறை வந்து ஆஸ் அ பொட்டன்ஷியல் ஃபார் டூரிசம் சுற்றுலா தலத்துக்கு ஒரு அத கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணா ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். பார்க்கலாம் சார். வர மேனிஃபெஸ்டோல யாரு இத முன்னெடுக்குறாங்க?
மக்கள் மத்தியில இது எப்படி அப்பீலிங்கா இருக்கா அப்படிங்கிறது நம்ம போக போக நமக்கு தெரிய வரும். பல அருமையான தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.